விஷால் கத்தி சண்டையை பற்றி சொல்லணுன்னா, இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு விஷால் தான் முக்கிய காரணம். கொஞ்ச நாள் முன்னாடி விஷால்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது நல்லா சிரித்தார். கதையெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு அப்புறம் 6 மாதம் ஃபோனே இல்லை. ஏன்னா நல்லா தானே சிரித்தார், அப்புறம் என் ஃபோனே பண்ணல. சரி நம்ம வேறு ட்ராக் போகலாம், அடுத்து ஹீரோ கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முருகராஜ் அண்ணன் ஃபோன் பண்ணார். தம்பி வா, கொஞ்சம் ஆஃபீஸ் வா, அவர்கிட்ட கதை கேட்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஆஃபீஸ் வந்தேன், அவர்கிட்ட கதை சொன்னேன். கதை சொல்லிவிட்டு நாளைக்கு விஷால் தம்பி வருவார், வந்து கதை கேட்டுருவாங்க, ஃபைனல் பண்ணிடலான்னு. அப்புறம் அன்பு சார்கிட்ட போய் கதை சொல்ல சொன்னாங்க. அவர் அன்பு சார்கிட்ட போய் கதை சொன்னேன், அவரும் கதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் விஷால் சார் சொன்னார், நந்தகோபால் தான் ப்ரொடியூசரு, உங்களுக்கு ஓகேவானார். நம்மளுக்கு யாராக இருந்தாலும் ஓகே, நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர் தான் இல்லையா. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் எல்லாம் சொன்னார். உண்மை எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் தான். கொஞ்சம் பங்காளியெல்லாம் நடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னன்னு கேட்டால், இந்த படம் கதை சொல்லும்போதே விஷால் சொன்னார், சார் இல்லை சார், நீங்கள் கதை சொல்லும்போது வடிவேலு அண்ணன் கதை சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. அது வடிவேலு அண்ணன் கூட ரொம்ப நாளாக இருந்து அவர் கூடயே கதை சொல்கிற மாதிரி அவரை மாதிரியே சொல்லுவேன். அப்புறம் வடிவேல் நடித்தா நல்லா இருக்குமானா, அவர் ஹீரோ ஆகிட்டார். பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் போய் கதை சொல்லியிருக்கிறாங்க, பண்ண மாட்டேன்ட்டார். நான் போய் எப்படி கேட்க முடியும், நீங்கள் கேளுங்க, நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னாரு. அப்புறம் வழக்கம் போல் பங்காளிக்கு ஃபோன் பண்ணேன். சரி பங்காளி கதை கேட்குறேன், பிடிச்சிருந்தா பண்ணுவோன்னு சொன்னார். ஒரு நாள் கதை சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்ணார். இப்போ என்னென்ன ஒரு விஷயம், விஷாலை வச்சு படம் பண்ணால் ஒரு சந்தோஷமான விஷயம், திருட்டு விசிடி வராது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது, ஷூட்டிங் முடிஞ்சிடும் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம். விஷால் எங்கள் வீட்டுக்கு ஆனோம், இல்லை தலைவரை இது மாதிரி நாளைக்கு படம் ரிலீஸ், 2 படம் திருட்டு விசிடி விற்கிறாங்களாம், கிளம்பிட்டேன், ஆளுங்களோட போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. மற்றவங்க படத்துக்கே திருட்டு விசிடிக்கு இப்படி ஓடுறாரு, அவர் படத்துக்கு 24 மணி நேரமும் ஓடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம். இந்த படத்தை வந்து ஜனங்க தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு தான் வடிவேலு அண்ணன் இருக்கார், சூரி இருக்கார், தமனா இருக்காங்க, எல்லாம் பெரிய 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 ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறது என்னன்னா, டெய்லி ஒரு போருக்கு போகிற மாதிரி இருக்கும். 3 மாதம் 4 மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். ஜூன் ஆரம்பித்தோம், நவம்பரில் படம் ரிலீஸு. இது காரணம் விஷால் கொடுத்த ஒத்துழைப்பு, பங்காளி வடிவேலு, அப்புறம் சூரி எல்லாம் பெரிய பட்டாளத்தை வச்சுன்னு எடுக்குது. கேமராமேன் ரிச்சர்ட் இருக்கார். 5 மணிக்கு சீனை ஆரம்பிப்போம், சாயந்தரம் 6 மணிக்கு அவர் சீனை முடிச்சிடுவார். அப்புறம் ஃபாஸ்ட் ரிச்சர்டு, அப்புறம் உமேஷ் ஆர்ட் டைரக்டர். நான் ஒர்க் பண்ணதில் படித்த ஆர்ட் டைரக்டர் அவர் தான். இப்போ நிறைய ஐடியாக்கெல்லாம் நிறைய சொல்லுவார், நல்ல டேலண்ட். செல்வா எடிட்டர் செல்வா, நான் எல்லாரும் பற்றியும் சொல்லி ஆகணும் இல்லையா, போர் அடித்தா கூட கொஞ்சம் தாங்கிக்கோங்க, ஏன்னா எல்லாரும் பற்றியும் சொல்ல தப்பாயிடும். எடிட்டர் செல்வா இருக்கார். அப்புறம் என் அசோசியேட்டு ஜோதி வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு துரை, ரூபன், முருகன் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு என்னென்ன, எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்கள் படத்தில் கதையே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு, வெறும் காமெடி மட்டும்தான் இருக்கணும். சரி எல்லாரும் கேட்டால் பரவாயில்லன்னா, ஒரு நாள் எங்கள் வீட்டிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க உங்கள் படத்தில் கதையே இல்லையா அப்படின்னு. பயங்கர கோவம் வந்துருச்சு. கதை பண்ணியே ஆகணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணிடலாம் சொல்லிட்டு உட்காந்து கதையெல்லாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்து பார்க்குறேன், படம் காமெடியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தேன், சரி காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். அந்த மெசேஜ் வந்து ஒரு நல்ல மெசேஜ், காமெடியோடு சேர்ந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தில் வடிவேலு வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசித்து, நான் வடிவேலு வந்து ஒரு லெஜண்ட், அவர் வாயிற சினிமாவில் நம்ம வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வச்சு டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், பங்காளிங்க வா, ஏன் ஒரு கெட்டப் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. 12 மணிக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அந்த பூத்திரி கெட்டப்பில் இருக்கார், பூத்திரி மாதிரி அப்படி நிற்கிறார், எப்படி பங்காளின்ட்டு. சரின்னு பார்த்தா அப்புறம் இன்னும் 8-9 விக்கு இருந்தது. பங்காளி இதெல்லாம் போட்டு பார்த்தேன், இதெல்லாம் செட் ஆகல, அப்புறம் இதுதான் செட் ஆகுறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருடைய மிகப்பெரும் வெற்றிக்கு காரணம் இன்னைக்கு வந்து ஆதித்யா டிவிலேருந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே வந்து வடிவேலு இல்லைன்னா இல்லை. வடிவேலை வச்சு தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட பங்காளியை வச்சு டைரக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தலைநகரம், மருதமலை 2 படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ணேன். அப்புறம் அவர் ஹீரோ ரூட்டில் போயிட்டார், நம்ம வேறு ரூட்டில் போயிட்டோம். அப்புறம் எல்லாம் கேட்டாங்க, என்ன வடிவேலு, யார் பேட்டி கேட்டாலும் இதுதான் சார், வடிவேலு வச்சு எப்போ பண்ண போகிறீங்க, வடிவேலு வச்சு எப்போ பண்ண போகிறீங்க. அப்புறம் ஒரு நாள் நானே சொன்னேன் பங்காளி எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்றத. இந்த கத்தி சண்டை அமைஞ்சிருக்கு, நந்தகோபால் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கத்தி சண்டை படம்
நல்ல காமெடி படம். இந்த படத்தை வந்து இப்போ என்னென்னா பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ ஷூட்டிங் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு வடிவேலு, சூரி, விஷால், பாதி இவ்வளோ பேர் இருக்காங்களே, இந்த படத்தில் அப்படின்னா தான் சாதனை பண்ணியிருக்கீங்க கேட்டாங்க. இப்போ படம் எடுக்கிறதே சாதனை தான். ஒரு 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 படத்துக்கு ஒரு கேமராமேன் இருப்பார். இப்போ செல்லு வச்சுருக்கிறவங்களாம் கேமராமேன். நான் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனால் எங்கள் சித்தப்பா, நீ எடுத்த சீன் நல்லா இருக்குடான்னாரு. நான் எடுத்த சீன் நல்லா இருக்கான்னு சொன்னேன். ஃபேஸ்புக்கில் அதை போட்டிருக்கிறான். நானும் விஷாலாம் பேசிட்டு எதோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். தியேட்டரில் பார்த்தா இது ஒரு ஃபெஸ்டிவல் மூடு படம் தான். தியேட்டரில் போய் பார்த்துட்டு, இந்த விசிடியில் பார்க்காம தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற எங்களுக்கு ஒரே ஹெல்ப் அதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.